இந்த உலகத்தில் பலர் பல வழிகளில் வாழ்கிறார்கள். ஆனால் நம்மை இரட்சிக்க ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது. அது இயேசுவின் சிலுவை பாதை. முக்கிய செய்தி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் முக்கிய காரணம் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர் துன்பத்தை அனுபவித்தார். அவர் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், முள்ளுக்கிரீடம் சூட்டப்பட்டது. கடைசியாக அவர் சிலுவையை சுமந்து நடந்தார். அந்த சிலுவை பாதை எளிதானது இல்லை. அது வலி நிறைந்த பாதை. ஆனால் அது அன்பின் பாதை. உணர்ச்சி பகுதி, எமோஷனல் பார்ட். நாம் நினைத்து பாருங்கள், நமக்காக யாராவது தங்கள் உயிரை கொடுக்க தயாரா? ஆனால் இயேசு நம்மை நேசித்ததால் தன் உயிரையே தந்தார். அப்பா, இவர்களை மன்னியுங்கள் என்று சிலுவையில் கூட சொன்னார். அதுதான் உண்மையான அன்பு வாழ்க்கை பயன்பாடு, லைஃப் அப்ளிகேஷன். இன்று நாமும் அந்த சிலுவை பாதையை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்வோம், பிறரை மன்னிப்போம், அன்பில் வாழ்வோம். அப்போதுதான் இயேசுவின் தியாகம் நம் வாழ்க்கையில் அர்த்தம் பெறும். இயேசுவின் சிலுவை பாதை துன்பத்தின் பாதை மட்டுமில்லை, அது இரட்சிப்பின் பாதை. அந்த பாதையை நாமும் பின்பற்றுவோம். அவருடைய அன்பில் வாழ்வோம. இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ அவனை ஏற்க தயாரா?